எனக்கு மேடையில் பேசுகிறதெல்லாம் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் சரியாக தெரியாது. படம் எடுக்க தான் தெரியும். ஏதாவது தப்பாக பேசிட்டா மன்னிச்சிருங்க. அட்வான்ஸ்லேயே மன்னிப்பு கேட்குறேன். என் சொந்த ஊர் சென்னை, பிறந்தது வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். அதுமா கேமராமேனாக பாம்பே போயிட்டேன். பாம்பேயில் ஒரு 30-40 படம் பண்ணி டைரக்டராக ஹைதராபாத்தில் செட்டில் ஆனேன். அங்கேயே தெலுங்குலேயே இருந்து தமிழில் கொஞ்சம் தெலுங்கு மிக்ஸ் ஆகிடும். டிக்ஷனே கொஞ்சம் மாறிடுச்சு. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு புரிஞ்சுக்கங்க. யூஸ்வலி எனக்கு இந்த மாதிரி ஸ்பீச்சு தர தெரியாது. நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்கிறேன். பேசிக்காக நான் ஃபஸ்ட்டு ராணா சாரோட இந்த படம் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டேன். யூஸ்வலாக என்ன நடக்கும்னா, கமர்ஷியல் ஃபிலிமில் ஒரு பெரிய ஹீரோ டேட்டு தந்திருக்காருன்னு சொல்லி அந்த ஹீரோவுக்கு தகுந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். அது எனக்கு தெரியாது. அந்த மாதிரி கதை எழுத தெரியாது. ஒரு ஆக்டரை வச்சுக்கிட்டு அந்த ஆக்டருக்கு கதை எழுதணும்னா அந்த டேலண்ட் எனக்கு இல்லை. ஃபஸ்ட்டு கதை எழுதிட்டு இந்த கதைக்கு ராணா கரெக்டாக இருப்பாருன்னு சொல்லி ராணா கிட்டே போய் அவர்கிட்ட கதை சொன்னேன். கேட்டோன்னே எப்போ ஆரம்பிக்கிறீங்க படம் அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு ஒரு 2 months ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம 2 பேர் உட்காந்து 2 பேர் ஒருத்தர் புரிஞ்சிக்கலாம், அதுக்கப்புறமா படம் ஆரம்பிக்கலாம். அப்போ அந்த டைமுக்கு ஆல்ரெடி பாகுபலி 1 ரிலீஸ் ஆகிடுச்சு, சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. பாகுபலி 2 வந்து சம்மராக இருக்குது. சம்மருக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன்னா வாரெல்லாம் இருக்குது. சம்மரில் 1000 பேர் வச்சு 1000 கணக்கில் இருக்காங்க. ஆர்மியை வச்சு ஷூட் பண்ண முடியாதுன்னு சொல்லி சம்மருக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தாங்க. அந்த சம்மர் கேப்பில் நம்ம படம் முடிச்சிடலாமான்னு ஒரு பிளான். நான் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணும்போது நான் சொன்னேன், நான் பேசிக்கலி நான் பார்த்து வளர்ந்தது எம்ஜிஆர் படம் பார்த்து தான். ஸோ ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் எம்ஜிஆர் சார். ஆக்சுவலி இந்த வேஷ்டி இதெல்லாம் ஆந்திராவில் அவ்வளோ இருக்காது. ஒன்லி 2 districtsல தான் இருக்கும், சித்தூர் அண்ட் நெல்லூர். தமிழ்நாட்டு பார்டரில் தான் யூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இல்லை எனக்கு எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும் கெட்டப், கிளைமேக்ஸ் சீன்ஸு எது சொன்னாலும் இப்போ எம்ஜிஆர் இப்போ இருக்கிற அரசியலில் எம்ஜிஆர் இருந்தால் எப்படி பண்ணுவார், இந்த சிச்சுவேஷனுக்கு எந்த மாதிரி சொல்யூஷன் தருவாருன்னு சொல்லி அந்த மாதிரியே ஸ்டோரி டிஸ்கஷனில் ரெகுலராக ரெஃபர் பண்ணி ஒரு நாள் ஃபோட்டோ எடுத்துன்னு போய் காட்டி எனக்கு இந்த கெட்டப் போகணும், டார்க் கிளாஸஸ், ஃபுல் ஹேண்ட் ஷர்ட், வேஷ்டி, ஹேண்டு மேலே ஃபுல் ஹேண்ட்ஸ் மேலே வாட்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி காட்டினேன். அவரும் பார்த்தோன்னே ஓகே பண்ணிடலாம் அப்படின்னார். அந்த கெட்டப்பில் வச்சு ஃபஸ்ட்டு காரைக்குடியில் ஸ்டார்ட் பண்ணோம். 2-3 ஷெட்யூல் பண்ணோம் காரைக்குடியில். ஷூட்டிங் பண்ணி வந்து இப்போ இந்த ட்ரெய்லரில் ஒரு டைலாக் பார்த்துருப்பீங்க, 100 பேர் எம்எல்ஏ எடுத்துன்னு போய் ரிசார்ட்டில் வச்ச நானும் அவசியம். அதை ஆல்ரெடி ஷூட் பண்ணிட்டான். ஷூட் பண்ணி வந்தப்புறமா சேம் சிச்சுவேஷன் இங்கே நடக்குது தமிழ்நாட்டில். இது இவ்வளோ கோஇன்சிடென்ஸாக இருக்குது. எங்கள் படத்தில் எப்படின்னா, ஆந்திராலையும் ரொம்ப ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு கொஞ்சம் சிமிலராக. இங்கே ரொம்ப ஹார்டாக நடந்திருக்கு. இப்போ நான் வந்து நான் பாண்டி பஜாரில் ரோட்டில் தூங்குவேன். அந்த ரோட்லேருந்து அங்கேருந்து டெவலப் ஆகி போயிருக்கேன். எனக்கு பசின்னா தெரியும், பாவர்ட்டின்னா தெரியும். ஐ நோ த வேல்யூ ஆஃப் பசி. இப்போ நிறைய பேர் ஓட்டு போட்டு அங்கே போய் உட்காந்து அவங்க நான் இவருக்கு ஓட்டு போட்டால் இவர் உட்காரல, அவர் போய் உட்கார்றாரு. எனக்கு அவ்வளோ கோபமாக இருக்கும். எனக்கு அவ்வளோ தெரியாதா, அவ்வளோ முட்டாளா நான்? எனக்கு கோவம் வந்தால் என்ன, பப்ளிக் கோவம் வந்தால் என்ன நடக்கும் அதுதான் காட்டியிருக்கேன் படத்தில். சும்மா சைலண்டாக இருந்து என்ன பண்ண முடியும்? டைலாக் டைரெக்டாக இருக்குது. பப்ளிக் என்னடா பண்ண முடியும்? 5 வருஷத்துக்கு அப்புறமா தான் ஓட்டு எலெக்ஷன் வரப்போகுது, என்ன பிடுங்க முடியுங்களே? நாங்கள் நினச்சது பண்ணுவோம், என்ன பண்ண முடியும் பண்ணுங்கடா அப்படின்னு இருக்கு டைலாக். இதெல்லாம் பார்த்து சொந்த ஊருங்க படம் எடுக்கிறது அங்கே சிமிலாரிட்டி இங்கே வந்திருக்கு. இது தமிழ்லையும் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி திருப்பி எல்லாம் மாற்றி ரீஷூட் பண்ணி இவங்களெல்லாம் கூப்பிட்டு திருப்பி ஆட் பண்ணி கிளைமேக்ஸ் வந்து அவர் தமிழில் பேசினா தான் கரெக்டாக எமோஷனலாக இருக்கும். திருப்பி ரீஷூட் பண்ணோம். டோட்டலாக மெயின் இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணி இப்போ இது டப்பிங்னு சொல்லலாமா இல்லை ரீமேக்குன்னு சொல்லணுமான்னா டைரக்ட் படமும் கிடையாது, டப்பிங்கும் கிடையாது, பாதியாக இருக்கும். நான் இப்போ வந்து போய் சொல்லி இது டப்பிங் படம்னு சொல்ல முடியாது, இல்லை டைரக்ட் படமாக பாருங்கன்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது. டைரெக்டாக உண்மை சொல்லிடலாம் பார்த்து. ஸோ ரீஷூட் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் எல்லாம் லிப் மூவ்மெண்ட், இம்பார்ட்டன்ட் எமோஷனல் டைலாக் பேசும்போது லிப் மூவ்மெண்ட் கரெக்டாக மேட்ச் ஆகட்டி
நானும் ஆடியன்ஸ் தானே, ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ், அதுக்கப்புறமா தான் டேரக்டர் ஆனேன். அது இரிட்டேட்டிங்காக இருக்கும் சார். இல்லை, எமோஷன் சீன்ஸ் எல்லாம் திருப்பி பண்ணலான்னு சொல்லி திருப்பி ரீஷூட் பண்ணோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆச்சு. ஆனாலும் நான் பார்த்து எல்லாம் பண்ணி டைட்டில் எது வைக்கணும் அப்படின்னு நானே இட்டால் கரெக்டாக இருக்கும். நானே இட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை பட மாட்டேன், அதுதான் சாங், மை ஃபேவரட் சாங். அது உலகம் சுட்டு வாலிபன் ஒரு 50 வாட்டி பார்த்துருப்பேன். அதில் பச்சை கிளி முத்துச்சரம் என் ஃபேவரட் சாங். மிஸ் தாய்லாண்டை போட்டு எடுத்திருந்தார் எம்ஜிஆர் அந்த காலத்தில். மிஸ் தாய்லாண்ட்னா ரொம்ப கிரேட் ஆக்சுவலி. இப்போவும் நம்ம மிஸ் தாய்லாண்டு, மிஸ் இங்கிலாண்டையும் எந்த இந்தியா மிஸ் இந்தியாவே போடுறது இல்லை. அவர் எம்ஜிஆர் அந்த காலத்தில் போய் தாய்லாண்டில் ஷூட் பண்ணி மிஸ் தாய்லாண்டை போட்டு பண்ணியிருக்கார் படம். ஹீஸ் ரியலி கிரேட். எம்ஜிஆர் இஸ் எ கிரேட் ஐடல். இஸ் லைக் காட் ஃபார் மீ. எந்த படம் பண்ணாலும் எம்ஜிஆர் ஒரு வாட்டி நினச்சி பார்த்து, தெலுங்கு படம் பண்ணும்போதும் பேக்ரவுண்டில் எங்கேயாவது ஒரு எம்ஜிஆர் பாட்டு போயின்னு இருக்கும். பேக்ரவுண்டில் எஃபெக்ட்ஸ் பண்ணுறவங்க கூப்பிட்டு, சார் இதெல்லாம் தெலுங்கு படம் தான், ஆனாலும் ஒரு எம்ஜிஆர் பாட்டு நான் தரேன், இது பேக்ரவுண்டில் அப்படி போயின்னு இருக்கணும் ஹீரோ நடந்து போகும்போதுன்னு சொல்லி தருவேன். தட் இஸ் மை ட்ரிபியூட் டு எம்ஜிஆர் சார். ஒரு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் பார்த்துருக்கேன் அவரை, நான் சின்ன பையனாக இருக்கும்போது. திஸ் மூவி இன்னொரு லக் என்னன்னா, எம்ஜிஆர் சென்டினரி, பர்த் சென்டினரிக்கு இந்த படமும் ரிலீஸ் பண்ணுறோம். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் இட். பட் ராணா நான் யாருமே நோபடி வில் ஈக்குவல் எம்ஜிஆர். எம்ஜிஆர் இஸ் எம்ஜிஆர். ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணோம், அவ்வளோதான். மேபி 10% இருக்கலாம், 10% or 5% வந்திருக்கலாம் நாங்கள் எம்ஜிஆர் சார் ரீச் ஆகிறதுக்கு. வி ஆர் குவைட் ஹாப்பி. பட் இந்த பாலிட்டிக்ஸ் வந்து கோயின்சைட் ஆயிருக்கு சேம். அதனால் நாங்கள் ஃபர்ஸ்ட் தெலுங்குல பண்ணப்போ 100 பேர் எம்எல்ஏ எடுத்துன்னு போய் ஹோட்டலில் வச்சான்னு பண்ணோம். அதை 100 பேர் எம்எல்ஏ எடுத்துன்னு போய் ரிசார்ட்டில் வச்சா நானும் அவசியம் மாற்றணும். இங்கே நடந்தது பார்த்து அவ்வளோதான். ஒன்லி ரிசார்ட்டு மாற்றணும் தவிர மிச்சதெல்லாம் ஆஸ் இட் இஸ் ஒரிஜினலாக பிஃபோர் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு பிஃபோரே நாங்கள் பண்ணியிருந்தோம். இந்த படம் ஆரம்பித்தது லாஸ்ட் இயர் அக்டோபர். நாங்கள் காரைக்குடி ஷூட்டிங் போனப்போ அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன்னா நான் டென்ஷன் ஆகிட்டேன். ஏன்னா நான் எம்ஜிஆர் ஃபேன், ஏடிஎம்கே. அம்மா ஐ எம் நாட் எ பொலிட்டீஷியன். ஐ டோன்ட் லைக் பாலிட்டிக்ஸ். ஐ டோன்ட் லைக் பொலிட்டீஷியன்ஸ் பிகாஸ் டுடேஸ் பொலிட்டீஷியன்ஸ் ஆர் நாட் ரைட். ஸோ அவங்களுக்கு கரெக்ட் பதில் இந்த படத்தில் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி இருந்தால் இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லி கிளைமேக்ஸ் பாருங்கள், அதே மாதிரி இருக்கும். That's all. Anything else you can ask me, otherwise Rana will continue. Thank you.